வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளின் இந்த பகுதியை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலை முன்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா, அதிமுக சார்பில் நவநீத கிருஷ்ணன், SR பாலசுப்ரமணியம், வேணுகோபால் உள்ளிட்டோரும், திமுக சார்பில் கனிமொழி, திருச்சி சிவா உள்ளிட்டோரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், ஐக்கிய ஜனதா தளம் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கருப்பு பணத்தை ஒழிக்கும் விதமாக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று சில வாரங்களுக்கு முன் பிரதமர் மோடி அறிவித்தார். இதன் காரணமாக நாடு முழுவதும் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும், உடனடியாக இந்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாத அறிவிப்பிற்கு நரேந்திர மோடி ஆப் மூலம் கருத்து கூற பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியை தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த அழைப்பை விடுத்திருந்தார். செல்லாத நோட்டு விவகாரம் குறித்து இதுவரை 5 லட்சம் பேர் கருத்து சொல்லி உள்ளதாக ட்விட்டரில் மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 2000 பகுதியிலிருந்து 5 லட்சம் பேர் கருத்து சொல்லி உள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் கொண்டார். அதில் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைக்கு 90% பேர் ஆதரவு தெரிவித்து உள்ளதாக தெரிவித்துள்ளார். 10% பேர் மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஊழலுக்கு எதிரான சிறந்த நடவடிக்கை 90 விழுக்காடு மக்கள் கருத்து கூறியுள்ளதாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் கருப்பு பணம் உள்ளதாக 98 விழுக்காடு பேர் கருத்து தெரிவித்துள்ளதாகவும், அரசின் நடவடிக்கைகள் மூலம் உயர்கல்வி, மருத்துவ வசதி ஆகியவை ஏழை மக்களுக்கு எளிதாக கிடைக்கும் என 66 விழுக்காடு மக்கள் ஆதரவு கூறியுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு தொடர்பாக மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் தொடரப்பட்டுள்ள பொதுநல வழக்குகளுக்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோகத்கி ஆஜராகி தனது வாதத்தை வைத்தார். அதன்படி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளின் தற்போதைய நிலைமை, புதிய நோட்டுகளின் புழக்கம் ஆகியவை பற்றி கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கடந்த வாரத்தை போல் இப்போது ATMகளில் கூட்டம் இல்லை என்றும் 10 பேர் அளவில் தான் வரிசையில் நிற்கிறார்கள் என்றும் தெரிவித்த அவர், வரும் நாட்களில் நிலைமை சீராகிவிடும் என்றும் கூறினார். மாநில உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள் ஆகியவற்றில் ரூபாய் நோட்டுகள் குறித்து தொடரப்பட்ட வழக்குகளுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும், அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆனால் மத்திய அரசின் கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம், நிலைமையை சீராக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன, பிரச்சினைகள் எப்போது முடிவுக்கு வரும் என்பது பற்றிய ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இது பற்றிய கருத்துக்களை தெரிவிக்குமாறு மனுதாரர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ரூபாய் நோட்டு விவகாரத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது என்று அறிவிப்பதற்கு முன்பே அதற்கு ஈடான வகையில் ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து வைத்திருக்க வேண்டும். அதற்கு ஈடான வகையில் பணப்புழக்கத்தை அவர்கள் அனுமதித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் ஏழை எளிய மக்களை நடுத்தருவில் நிற்க வைத்து ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள். தேசமே இன்றைக்கு நொடித்து போய் நிற்கிறது. இந்திய பொருளாதாரம் உலக அரங்கில் இன்றைக்கு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது, பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் தமிழக மக்களின் மீது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அக்கறை இல்லை என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டினார். சென்னையில் இன்று நடைபெற்ற SC பிரிவினருக்கான மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். காவிரி நதிநீர் தொடங்கி பல்வேறு வகையில் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. இந்த கரன்சி 500 ரூபா அனுப்புறதுலையாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாரோடையும் சேர்த்து அனுப்பலாம். மோடிக்கு அப்படி என்ன தமிழ்நாட்டு மேலே கோபம்னே தெரியல, அல்லது மத்திய அரசாங்கத்துக்கு என்ன கோபம்னு தெரியல. ஒருவேளை தமிழ்நாட்டில் பிஜேபி என்றைக்கும் வளரவே போகிறதில்ல அப்படிங்கிற காரணத்தினால இங்கே தமிழ்நாட்டை பற்றி அவர் கவலையே படுறதில்லை போல் இருக்கு. மத்திய அரசும் கவலைப்படுறதில்லை, மோடி அவர்களும் கவலைப்படுறதில்லைன்னு தான் அதை காட்டுகிறது.
ஆன்லைன் வர்த்தகத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி ரூபாய் நோட்டு மாற்று நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக வெள்ளையன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. மத்திய அரசின் நடவடிக்கையால் வணிகர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் குறித்தும் அதனை சமாளிக்கும் விதம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சில்லறை வணிகத்தை ஒழித்து பொதுமக்கள் அனைவரும் பெரிய வணிக வளாகங்கள் மற்றும் ஆன்லைன் மூலம் அந்நிய நாட்டு பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரதமர் மோடி ரூபாய் நோட்டு மாற்று நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் இதனை கண்டித்து விரைவில் கடைகளில் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களும் இந்நேரத்தில் அந்நிய நாட்டு பொருட்களை தவிர்த்து உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களையே வாங்க வலியுறுத்தி ஜனவரி 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சென்னையில் விழிப்புணர்வு பயணம் நடத்தப்படும் என்றார். சாமானிய மக்கள் கையில் பண நடமாட்டம் இருக்கக்கூடாது. அது இருந்தால் தான் உள்நாட்டு கடைகளில் சின்ன சின்ன கடைகளில் சென்று பொருள்களை வாங்குவார்கள். அப்படியெல்லாம் வாங்கிவிடக்கூடாது. எல்லாமே ஆன்லைனில் புக்கிங் பண்ணி இணையதளம் வழியாக புக்கிங் பண்ணி ஆன்லைன் மூலமாக வாங்கிக் கொள்ளணும் என்கிற ஒரு மோசடி இதில் அடங்கியிருக்கு. மொத்தத்தில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக உள்நாட்டு சில்லறை வணிகத்தை அளிப்பதற்காக இந்த காரியத்தை மோடி அரசு எடுத்திருக்கிறது. விடுதலை புலிகள் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் பார்வை மாற வேண்டும் என அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் சென்னை மண்டல காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அதில் உரையாற்றிய கார்த்தி சிதம்பரம், காங்கிரஸ் கட்சியில் 70 லட்சம் உறுப்பினர்கள் உள்ளனர் என்று பொய் சொல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் முன்னிலையில் இதனை கூறிய கார்த்தி சிதம்பரம், சமுதாயத்திற்கு ஏற்ப காங்கிரஸ் கட்சியினர் மாற வேண்டும் எனவும் பழைய வரலாறுகளை காங்கிரஸ் கட்சியினர் பேச வேண்டாம் எனவும் குறிப்பிட்டார். ராஜீவ் கொலையை வைத்து காங்கிரஸ் கட்சியினர் பேசி வருவதாகவும் தற்போது உள்ள மக்கள் கடந்த 2009இல் விடுதலை புலிகளுக்கு எதிராக நடந்த நிகழ்வுகளையே பார்க்கிறார்கள் என்றும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். ராஜீவ்காந்தி அவருடைய கொலையை கண்ணோட்டத்தின் மூலமா நம்ம பார்க்கணும். ஆனா இன்னைக்கு 18-17 வயசு இருக்க பையன் வந்து அதை வச்சு பாக்குறது இல்ல. 2009 நடந்த சம்பவத்தை வச்சு தான் அவன் பார்க்கறான். எப்பவுமே சரித்திர சாதனைகளை சொல்லக்கூடாது. சரித்திரத்தை மறந்துருங்கன்னு சொல்லல. எந்த தலைவரையும் அவமானப்படுத்தல. நாளை காலையில் யாரும் என்ன திட்டாதீங்க. அதுக்காக இந்த மாதிரிதான் ஒரு தடவை பேசி போய் நான் யாரையோ சொல்லிட்டேன் அப்படின்னு யாரையுமே திட்டல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துதான் நம்ம அரசியல் செய்யணுமே தவிர சரித்திரத்தை வச்சு அரசியல் செய்ய முடியாது. சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலினின் சிறப்பு தனி உதவியாளரை திரும்ப பெற்ற உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மு.க. ஸ்டாலினின் சிறப்பு உதவியாளரான ஆதிசேஷனை திரும்ப பெறுவதாக சட்டப்பேரவை செயலாளர் சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்தார். இதை எதிர்த்து ஸ்டாலின் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் தனக்கு அரசு சார்பில் சிறப்பு உதவியாளராக ஆதிசேஷன் இருந்து வந்தார் என்றும் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை எதிர்த்து சட்டமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் இதனால் தனது உதவியாளரை தமிழக அரசு திரும்ப பெற்றுவிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தனக்கு இதுவரை வேறு உதவியாளரை நியமிக்கவில்லை என்று மனுவில் கூறியிருந்த ஸ்டாலின் மீண்டும் தனக்கு உதவியாளரை நியமிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சுப்பையா ஸ்டாலினின் சிறப்பு உதவியாளரை திரும்ப பெற்று சட்டப்பேரவை செயலாளர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தார். மேலும் ஏற்கனவே உதவியாளராக இருந்த ஆதிசேஷனை மீண்டும் நியமனம் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார். பண மோசடி வழக்கில் கைதான வேந்தர் மூவிஸ் மதனை 7 நாள் தங்கள் காவலில் எடுத்துள்ள போலீசார் 6 முக்கிய கேள்விகள் மூலம் அவரிடம் தீவிர விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். மருத்துவ படிப்புக்கு சீட் வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் வேந்தர் மூவிஸ் மதனை திருப்பூரில் போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து மதனை வரும் 29ஆம் தேதி வரை 7 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. மேலும் 48 மணி நேரத்திற்கு ஒருமுறை மதனின் உடலை பரிசோதனை செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக கூறி மாணவர்களிடம் மோசடி செய்த பணத்தை எங்கு முதலீடு செய்துள்ளார், மதன் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் எவ்வளவு வாங்கியுள்ளார், தனியார் கல்லூரி நிர்வாகத்துக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, மோசடி பணத்தை வேந்தர் மூவிஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளாரா, 6 மாதங்கள் மதன் தலைமறைவாக இருக்க உதவியவர்கள் யார் யார், சொத்துக்கள் வாங்கிய ஆவணங்கள் எங்கு உள்ளன ஆகிய 6 கேள்விகளின் அடிப்படையில் மதனிடம் தீவிர விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.
மேலும் மதன் தலைமறைவாக இருந்த வெளி மாநிலங்களுக்கு அழைத்து சென்று விசாரணைக்கு நடத்தவும் போலீசார் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சர் நாராயணசாமி பதவியேற்றுக் கொண்டார். கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி 11,144 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரை வீழ்த்தினார். இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக நாராயணசாமி பொறுப்பேற்றுக் கொண்டார். காலை 11 மணி அளவில் பேரவைத் தலைவர் வைத்திலிங்கம் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார். சட்டப்பேரவை துணைத் தலைவர் சிவக்கொழுந்து, அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஷாஜகான், மல்லாடி கிருஷ்ணாராவ், கமலக்கண்ணன் மற்றும் காங்கிரஸ், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு நாராயணசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஆட்சி அதிகாரம், பணபலம் மூலம் 3 தொகுதி தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி பெற்றதாக விஜயகாந்த் கூறியது பற்றி நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. அதற்கு உண்மையானது என 68.62% பேரும், அரசியல் என 16.42% பேரும், வீண் குற்றச்சாட்டு என்று 14.96% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டரில் கேட்டிருந்தோம். அதற்கு உண்மையானது என 66% பேரும், அரசியல் என 19% பேரும், வீண் குற்றச்சாட்டு என்று 15% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் நடப்பு பருவத்தில் 11,946 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் உணவுத்துறையின் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அதில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள், புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் மூலமாக பொதுமக்களிடமிருந்து இதுவரை 5,56,948 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 5,35,972 மனுக்கள் மீது தீர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் விலையில்லா அரிசி திட்டத்திற்கு 3 மாதத்திற்கு தேவையான அரிசி கையிருப்பில் உள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், இதுவரை நடப்பு பருவத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலம் 11,946 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் திமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 3 சட்டமன்ற தொகுதி தேர்தலிலும் திமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கட்சி தொண்டர்களுக்கும் தோழமை கட்சியினருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். 3 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றது ஆச்சரியம் இல்லை என்று தெரிவித்துள்ள கருணாநிதி, நாளை விளையும் நன்மையை விட இன்று கைக்கு கிடைக்கும் வாய்ப்பை எண்ணி களிப்புறுவது அதிகாரப்பூர்வமான எதிர்காலத்துக்கு அடிப்படையாகாது எனவும் கூறியுள்ளார். செயற்கையான இந்த வெற்றி நீண்ட நாளைக்கு சிறப்பை தராது எனவும் கருணாநிதி கூறியுள்ளார். நடிகர் சங்க பொதுக்குழுவில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என சரத்குமார், ராதாரவி ஆகியோர் தொடர்ந்த வழக்கின் விசாரணையை வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளாக நடிகர்கள் நாசர், விஷால், கார்த்தி உள்ளிட்டோர் பொறுப்பேற்றனர். இவர்கள் பதவி ஏற்றவுடன் நடிகர் சங்கத்தின் அறக்கட்டளையிலும் நடிகர் சங்கத்திலும் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி முன்னாள் நிர்வாகிகளான சரத்குமார், ராதாரவி ஆகியோரை சங்கத்தில் இடைநீக்கம் செய்தனர். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருவரும் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதிபதி MM சுந்தரேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்கும்படி தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று சரத்குமார், ராதாரவி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு நடிகர் சங்கத்தின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார்.
மறைந்த கர்நாடக இசைக்கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணாவின் உடல் பெசன்ட் நகர் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. தென்னிந்தியாவின் தொன்மையான இசை வடிவமாக கர்நாடக இசை உலகில் ஒப்பற்ற இசைக்கலைஞராக திகழ்ந்தவர் பாலமுரளி கிருஷ்ணா. 86 வயதான இவர் சென்னை கோபாலபுரம் அடுத்த RK சாலையில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார். கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த பாலமுரளி கிருஷ்ணா நேற்று மாலை காலமானார். அவரது உடலுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா, பின்னணி பாடகர்கள் யேசுதாஸ், மனோ, சுஜாதா மற்றும் நடிகர் நடிகைகள் இன்று அஞ்சலி செலுத்தினர். ஏராளமான திரையுலகினரும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பாலமுரளி கிருஷ்ணாவின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லார் அரசு தோட்டக்கலை பண்ணையில் புகும் காட்டு யானைகள் சோலார் மின்வேலிகளை துண்டித்து அட்டகாசம் செய்து வருவதால் பல்வேறு தரப்பினரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். நீலகிரி மலை அடிவாரத்தில் கல்லார் எனும் இடத்தில் அமைந்துள்ள தோட்டக்கலை பழப்பண்ணையில் மங்குஸ்தான், துரியன், செரி, ரம்புட்டான் உள்ளிட்ட பல்வேறு பழவகைகளும் அரிய வகை மலர்கள் மற்றும் மூலிகை செடிகள் வளர்க்கப்படுகின்றன. இந்த பழப்பண்ணையை சுற்றி சோலார் மின்தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இரவு நேரங்களில் காட்டு யானைகள் மின்வேலி கம்பிகளை துண்டித்துவிட்டு உள்ளே புகுந்து விடுகின்றன. மேலும் மிகப்பெரிய மரங்களை கூட வேரோடு சாய்த்து விடுவதோடு கல்லார் ஆற்றில் இருந்து பண்ணைக்கு தண்ணீர் கொண்டு வரும் வாய்க்கால்களையும் உடைத்து சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் பழப்பண்ணையை பார்க்க வரும் பார்வையாளர்களின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. மேலும் அருகிலுள்ள விளைநிலங்களில் புகுந்தும் கடும் சேதத்தை ஏற்படுத்துவதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். எனவே காட்டு யானைகளின் அட்டகாசத்தை ஒடுக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுக்கின்றனர். புதுச்சேரி துறைமுக முகத்துவாரத்தை தூர்வார வலியுறுத்தி விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுக முகத்துவாரம் தூர்வாரப்படாதால் முகத்துவாரம் வழியாக மீன்பிடி தொழிலுக்கு செல்லும் விசைப்படகுகள் தரைத்தட்டி சேதமடைகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 2 விசைப்படகுகள் தரைத்தட்டி சேதமடைந்து விசைப்படகின் இன்ஜின்கள் பழுதடைந்தது. இதனையடுத்து விசைப்படகு உரிமையாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். கூட்டத்தில் முகத்வாரத்தை தூர்வார வலியுறுத்தி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் தூர்வாரும் வரை மீன்பிடி தொழிலுக்கு செல்லுவதில்லை எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் விசைப்படகு உரிமையாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் தேங்காய்திட்டு துறைமுக வளாகத்தில் உள்ள மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு தேங்காய்திட்டு துறைமுகத்தின் முகத்துவாரத்தை ஆழப்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் தொடர் போராட்டங்களும் பல வகையான ஆர்ப்பாட்டங்களும் புதுவை மாநில விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழுடன். ரிசர்வ் வங்கி புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள 500 ரூபாய் நோட்டுகள் தமிழகத்தில் முதன்முறையாக சேலத்தில் உள்ள தனியார் வங்கியில் விநியோகம் செய்யப்பட்டது. இருப்பினும் 1 மணி நேரத்தில் பணம் தீர்ந்து போனதால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் கடந்த 15 நாட்களாக நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். தங்களிடம் உள்ள பணத்தை மாற்ற நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் பழைய நோட்டுகளுக்கு பதிலாக புதிதாக வெளியிடப்பட்டுள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை மட்டுமே வழங்கி வருவதால் அதற்கு சில்லறை கிடைக்காமல் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் சேலத்தில் உள்ள சில தனியார் வங்கிகளில் விநியோகிக்கப்பட்டது. இருப்பினும் 1 மணி நேரத்தில் பணம் தீர்ந்து போனதால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதனிடையே சேலத்தில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு இதுவரை புதிய 500 ரூபாய் நோட்டுகள் வரவில்லை என்று வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கரூர் வைசியா பேங்க் பணம் எடுக்க வந்தாங்க. எல்லாம் 500 ரூபா நோட்டு தராங்கன்னாங்க. நானும் வாங்கினாங்க. இதுக்கு முதல் 2000 நோட்டு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ சேலத்தில் கரூர் வைசியா பேங்கில் மட்டும்தான் 500 ரூபா நோட்டு கொடுத்துட்ருக்காங்க. இதேமாதிரி எல்லா பேங்க்கும் உங்களுக்கு பணம் வந்துச்சிங்கன்னா எங்களை மாதிரி வியாபாரிங்களுக்கு பொதுமக்களுக்கெல்லாம் சில்லறை மாற்றுறதுக்கு ஏதுவாக இருக்குங்க. 2000 ரூபா நோட்டு வாங்கியாச்சு. ஆனால் சில்லறை தட்டுப்பாடாக இருக்குது. இப்போ 500 ரூபா வந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. சில்லறையெல்லாம் மாற்றிக்கலான்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய 4 பேரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு மகேஸ்வரனுக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் செந்தில் தலைமையிலான காவல்துறையினர் கொல்லிமலையில் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர்.
அப்போது புதுவலசு, ஆலத்தூர் மற்றும் மாசிலா அருவி உள்ளிட்ட இடங்களில் சட்டத்திற்கு புறம்பாக சிலர் கள்ளச்சாராயம் காய்ச்சியது தெரிய வந்தது. இதனையடுத்து கள்ளச்சாராயம் காய்ச்சிய துரைசாமி, சந்திரன், சீனிவாசன், சடையன் ஆகிய 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து 1400 லிட்டர் கள்ளச்சாராயம், 25 லிட்டர் கள்ளச்சாராயம் அழிக்கப்பட்டனர். கைதான 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். நடிகர் சங்க கட்டட நிதிக்காக உருவாக்கப்பட உள்ள படத்திற்கான கதையை மறைந்த இயக்குனர் கே. சுபாஷ் எழுதியிருப்பதாக விஷால் தெரிவித்தார். சத்ரியன், பிரம்மா, சுயம்பரம் போன்ற 20க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கிய சுபாஷ் சென்னையில் இன்று காலமானார். இவரது மறைவுக்கு நடிகர் சங்கம் சார்பாக தலைவர் நாசர், செயலாளர் விஷால் மற்றும் பொருளாளர் கார்த்திக் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். அப்போது பேசிய தலைவர் நாசர் தனக்கு சுபாஷின் மறைவு மிக வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் அவரது கடைசி சொத்தை நடிகர் சங்கத்திற்காக அர்ப்பணித்துள்ளது என்றும் மறக்க முடியாதது என நாசர் கூறினார். அதைத் தொடர்ந்து பேசிய கார்த்திக் சுபாஷின் மரணம் எதிர்பாராத ஒன்று எனவும் அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்றும் கூறினார். He is no more, but we are taking his work forward. அவரோட ஸ்கிரிப்ட் தான் அவரோட லாஸ்ட்டாக எழுதின ஸ்கிரிப்ட் தான் நானும் கார்த்தியும் சேர்ந்து நடிக்க போகிறோம். கூடிய சீக்கிரம் அந்த வேலைகள் தொடங்க போகுது. ஸோ எங்களுக்கு பெருமையாக இருக்குது. we are going to take his work forward and டெஃபினட்டாக அது வந்து அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சினிமா பற்றி தேடி 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 எப்போவும் அதை பற்றி புத்தகங்கள், அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறது, இந்த படத்தை பாரு அந்த படத்தை பாருன்னு ஒரு நல்ல கைடாக இருந்தார். இந்த வயசில் ஏறக்குறை என்னுடைய வயசும் அவருடைய வயசும் ஒன்று தான். ஆனால் ஒரே ஒரு பெரிய பெருமையை இந்த 2 தம்பிங்களுக்கு விட்டு போயிருக்காரு. அவர் எழுதின கதையை இந்த 2 பேரும் பண்ணுறதா இருக்காங்க. அந்த ஒரு பெருமையை எங்களுக்கு விட்டு போயிருக்காரு. பட் உண்மையாகவே நான் வந்து தளர்ந்து போயிருக்கேன் அவருடைய மறைவு. பட் விஷால் சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் ரொம்ப கொடுத்து வச்சோம். ஏன்னா அவர் உட்காந்து அவரோட உடம்பு சரியில்லாதப்போ எங்கள் 2 பேருக்கு ஒரு 1.5 மணி நேரம் கதை ஃபுல்லாக சொன்னார். அந்த கதை எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதை இப்போ எடுத்து பண்ண போகிறவங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் மே சோ ரெஸ்ட் இன் பீஸ். தேங்க்யூ. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் தூக்கம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளிக்க தூக்கத்திற்கான சிறப்பு ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை என்ன என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். தூக்கத்தில் நம்மை உணராமல் வரும் குரட்டை சத்தத்தால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் என்பது பலருக்கும் தெரியாது. உடலில் தேவையில்லாமல் சேரும் கொழுப்பு மற்றும் சதை வளர்ச்சியால் மூச்சு விடுவதில் ஏற்படும் சிரமமே குரட்டையாக வெளிவருகிறது. இதை கண்டறிந்து குணமாக்கும் நவீன சிகிச்சை சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் துவங்கப்பட்டுள்ளது. குரட்டை விடுவதால் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லாமல் சோர்வான நிலை ஏற்படும் என்றும், எனவே தூக்கத்தில் எத்தனை முறை குரட்டை விடுகிறார் என்பதை கண்டறிந்து அதற்கான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறுகின்றனர் மருத்துவர்கள். தூங்கும்போது உடம்பு அஃபெக்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த ஸ்லீப் லேப். ஸோ இதில் வந்து ஹார்ட்டு, பிரெயின், எவ்வளோ காற்று உள்ளே போகுது, அது எவ்வளோ ஆக்சிஜன் வருது, இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து இதால் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ எவ்வளவு மூச்சு உள்ளே போகிறது தடைப்படுது 1 மணி நேரத்துக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 5 தடவை ஆகுறது எல்லாருக்கும் நடந்து we can take it as நார்மல். ஆனால் அதுக்கப்புறமும் இது மாதிரி ஆகுதுன்னா 7 தடவைக்கு மேலே ஆனால் அது மைல்டுன்னு சொல்லுவோம். 20-25 தடவைக்கு மேலே ஆனால் மாடரேட்னு சொல்லுவோம். 40-45 தடவைக்கு மேலே ஆனால் சிவியர்னு சொல்லுவோம். ஸோ நிறைய அடைப்பு இருந்ததுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மெஷினை வச்சு அவங்களுக்கு தூக்கத்தினால குரட்டைனால உடம்பு அஃபெக்ட் ஆகுதா இல்லையான்றதை கண்டுபிடிப்போம். இந்தியாவில் 7% மக்களுக்கு இந்த குரட்டை பிரச்சனை உள்ளது. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. இதனால் இரவில் தூக்கமின்மை, பகலில் அதிக நேரம் தூங்குவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக இது போன்ற பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பொன்னேரியைச் சேர்ந்த 12 வயது சிறுவன் அபினேஷ் தற்போது இந்த நவீன சிகிச்சை மூலம் முற்றிலும் குணமாகியுள்ளார். இந்த பிரச்சனையால் அபினேஷின் கல்வி பாதிக்கப்பட்டதாகவும் தற்போது குணமடைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவிக்கிறார் தாயார் அன்பழகி. இவனுக்கு வந்துட்டு சளி ப்ராப்ளம் அதிகமாக இருந்துச்சு குழந்தையிலேருந்தே. இப்போ 2 வருஷமாக வந்துட்டு மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான். கொரட்டை சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் ப்ரைவேட்லலாம் நிறைய டாக்டர்கிட்ட நான் போயிட்டு பார்த்த பிறகு சளி குறைய ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சதை வளர்ந்துருக்கு, அந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. வீட்டு பக்கத்தில் சொன்னாங்க, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்க்குறாங்க, அங்கே கூட்டிகிட்டு போமா, குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா தனியாக பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்துட்டு ஏஎன்டி டாக்டர்கிட்ட காமிச்ச உடனே வந்த ஃபஸ்ட் நாளே சொன்னாங்க, தொண்டையில் மூக்கில் சதை வளர்ந்துருக்குமா, அந்த சதை வேர் அதிகமாகிட்டு அதுதான் அடிச்சிட்ருக்கு, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோன்னா அவன் க்யூர் ஆகிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதமாக அலைஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நைட் ஃபுல்லாக அவனுக்கு அந்த டெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ண பிறகு வீட்டுக்கு ஒரு 3 நாள் கழித்து கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு அந்த மூச்சு விட கஷ்டப்படலை, அந்த கொரட்டை சவுண்ட் இல்லை, நல்லா நார்மலாக இருக்கான். தனி மனிதனின் வாழ்வியலை பாதிக்கும் தூக்கமின்மையை குணமாக்க தனியார் மருத்துவமனைகளில் 1.5 லட்சத்திற்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் ஏழை மக்களுக்கு இலவசமாக அளிக்கப்படுவதாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனை முதல்வர் ஐசக் தெரிவித்துள்ளார். இதுக்கு நம்ம ஒரு ஸ்லீப் லேப் அப்படின்னு சொல்லி ஒரு லேப் இருக்கிறது. அது பாலிசோம்னோகிராஃப் என்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு மனிதன் நல்ல டீப் ஸ்லீப்புக்கு அவன் போகணும். அதுதான் நல்லது அவனுக்கு உடம்புக்கு. இல்லைன்னா பகல் நேரத்தில் அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணுவோம். அதற்குரிய கருவியும் இப்போ அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கிறது. இதை நாங்கள் பேஷண்ட்டில் நிறைய பேருக்கு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த உரிய சிகிச்சை கொடுப்போம். இதுக்கு அதிகமாக கொடுக்கணுன்னா அந்த சிபேப் என்ற மிஷின் எல்லாம் வச்சுட்ருக்கணும். ஸோ ஆப்ரேஷன் மூலமாகவோ இல்லாட்டி இந்த சிபேப் வைத்து அவர்களுக்கு அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் என்று சொல்லுவோம், அந்த சேச்சுரேஷன் தகுந்த அளவுக்கு இருக்கும்படியாக நாங்கள் செய்து கொடுக்குறோம். தூக்கமின்மை பிரச்சனைக்கு சிறந்த தீர்வாக இந்த சிகிச்சை இருந்தாலும் அறுவை சிகிச்சை செய்த பின்னரே குரட்டை பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள். ஒளிப்பதிவாளர் நவீனுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.